வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு நிதி திட்டம் உங்க வாழ்நாள் முழுக்க வருமானம் தர்றதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதுதான் எல்ஐசியின் ஜீவன் உத்சவ். வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய ஓய்வு காலத்துல இல்லனா அதுக்கப்புறமும் கூட ஒரு நிலையான வருமானம் மாசா மாசம் இல்லனா வருஷா வருஷம் வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் பல பேருடைய நிதி பாதுகாப்புக்கான தேடலை ஆரம்பிச்சு வைக்குது. சரி, இந்த பாலிசிய நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இது என்னன்னு பாப்போம். அப்புறம் இதுக்கு யாரு தகுதியானவங்க, பிரீமியம் எப்படி வேலை செய்யுது, வாழ்நாள் வருமானம்னா என்ன, மத்த பலன்கள், கடைசியா ஒரு உதாரணத்தோட இத முழுசா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஜீவன் உற்சவ், அதாவது திட்டமின் 871 அப்படின்னா என்ன? இதோட முக்கியமான வாக்குறுதி என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேரண்டியான வருமானம். ரெண்டாவது, உங்களுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்கு ஒரு உறுதியான நிதி பாதுகாப்பு. இது ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற ஒரு திட்டம் தான் இது. அடுத்ததா, இந்த பாலிசி யாருக்கெல்லாம் சரிப்பட்டு வரும்? இதுல சேர்றதுக்கு என்ன தகுதிகள் தேவை? ஆரம்பத்துல நீங்க என்னெல்லாம் முடிவு பண்ணணும், அத பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, 90 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த பாலிசியில சேரலாம். பிரீமியம் கட்டுற காலத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 5 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு. மினிமம் 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும். ஆனா மேக்சிமம் அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதுதான் இதுல ஒரு பெரிய பிளஸ். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். அதாவது நீங்க கட்டுற பிரீமியம் எப்படி வளருது, உங்க பாலிசியோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் எப்படி அதிகமாகுது. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அதுதான் 40. இதுக்கு பேரு கேரண்டீட் அடிஷன்ஸ். அதாவது நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் உங்க பாலிசி தொகையில ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய் ஆட் ஆயிட்டே இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த கேரண்டீடு தான். இதுல எந்த மாற்றமும் இருக்காது, இது நிச்சயம். சரி, நீங்க பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அப்போதான் இந்த பாலிசியோட அசல் பலனே ஆரம்பிக்குது. அதுதான் வாழ்நாள் முழுக்க வர வருமானம். அதாவது உங்களுடைய பேசிக் சம் அஷ்யோர்ட்ல இருந்து 10%, ஆமா 10% ஒவ்வொரு வருஷமும் உங்க கைக்கு வருமானமா வந்துடும். இது நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நிரந்தரமான வருமான ஆதாரம் உருவாகுது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த வருமானத்தை நீங்க எப்படி வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுலயும் ஒரு சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. முதல் ஆப்ஷன் ரெகுலர் இன்கம். ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு வருஷமும் அந்த 10% பணத்தை நேரடியா வாங்கிக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் ஃப்ளெக்ஸி இன்கம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போதைக்கு பணம் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா அந்த பணத்தை எல்ஐசி கிட்டே விட்டுடலாம். அதுக்கு வருஷத்துக்கு 5.5% வட்டி கிடைக்கும். உங்களுக்கு எப்ப பணம் தேவையோ அப்போ அந்த மொத்த தொகையிலிருந்து 75% வரைக்கும் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல வசதி இல்லையா? வருமானம் மட்டும் தானா? இல்ல, அதையும் தாண்டி இந்த பாலிசியில சில முக்கியமான பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கு. பாலிசிதாரருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாமினிக்கே டெத் பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 2 வருஷம் பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டா லோன் எடுத்துக்கலாம். இல்ல பாலிசியை கண்டினியூ பண்ண முடியலன்னா சரண்டர் கூட பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல வரிச்சலுகைகளும் உண்டு. அப்போ டெத் பெனிஃபிட்னா எவ்ளோ கிடைக்கும்? உங்களோட பேசிக் சம் அஷ்யோர்ட் அல்லது நீங்க ஒரு வருஷத்துக்கு கட்டுற பிரீமியமோட 7 மடங்கு, இது ரெண்டுல எது அதிகமோ அந்த தொகை கிடைக்கும். இது மூலமா நீங்க கட்டின மொத்த பிரீமியத்துல குறைஞ்சது 105% திரும்ப கிடைக்கும்னு உறுதியா சொல்லலாம். சரி, இவ்ளோ நேரம் தியரியா பேசிட்டோம். இப்போ இதையே ஒரு உதாரணத்தோட பார்த்தா விஷயம் இன்னும் கிறிஸ்டல் கிளியரா புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம 30 வயசுல இருக்கிற ஒருத்தரோட பயணத்தை பார்க்க போறோம். அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கிறாரு. 10 வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட போறாரு. இந்த டேப்ல பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். முதல் 10 வருஷம், அதாவது அவர் பிரீமியம் கட்டுற காலம், ஒவ்வொரு வருஷமும் 40,000 ரூபாய் கேரண்டியா ஆட் ஆகுது. அப்போ 10 வருஷம் கடைசியில அவர் கணக்குல 4 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் அசல் ஆட்டமே. 11வது வருஷத்துல இருந்து அவருக்கு வாழ்நாள் முழுக்க வருஷா வருஷம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த பாலிசி 2 விஷயத்த மையமா வச்சிருக்கு. ஒன்னு, நீங்க பணம் கட்டும்போது கேரண்டியான வளர்ச்சி. ரெண்டாவது, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க கேரண்டியான வருமானம். அவ்வளவுதான். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய நீண்ட கால நிதி பாதுகாப்புக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உங்களுடைய நிதி திட்டத்துக்கு பொருந்துமா?
இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்.